சேலம் மாவட்டத்திலும் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தப் பணி தொடங்கியிருக்கிறது. இது பற்றிய தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் குமரேசன் இணைகிறார். குமரேசன், சேலம் மாவட்டத்தை பொறுத்தவரை இந்த திருத்தப் பணிகளில் எத்தனை அலுவலர்கள் ஈடுபட்டிருக்கிறாங்க? அதே போல இது தொடர்பாக அந்த பகுதி மக்கள் என்ன சொல்றாங்க? விவரங்கள். நிச்சயமாக அந்த எஸ்ஐஆர் என்று சொல்லக்கூடிய ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன், அதாவது வாக்காளர் பட்டியலில் சிறப்பு தீவிர திருத்த பணி என்பது தமிழ்நாடு முழுவதும் இன்று தொடங்கி இருக்கின்றது. சேலம் மாவட்டத்தை பொறுத்தவரை இந்த பணி இன்று காலையில் இருந்தே தொடங்கிவிட்டது. அதாவது மாவட்ட ஆட்சியர் டாக்டர் பிருந்தாதேவி உத்தரவின் பேரில் இந்த பணியானது தற்போது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. குறிப்பாக சேலம் மாவட்டத்தை பொறுத்தவரை 11 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கின்றன. இதில் 324 வாக்குச்சாவடிகள் அமைந்துள்ளன. இந்த 3264 வாக்குச்சாவடிகள் அமைந்துள்ளது. இந்த 3264 வாக்குச்சாவடி நிலைய அலுவலர்களும் இந்த பணியில் தற்போது ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். ஒவ்வொருவரும் அந்தந்த பகுதிக்கு சென்று அவர்கள் அந்த வாக்காளர் பட்டியலில் இருக்கக்கூடிய அந்த விண்ணப்ப படிவங்களை வழங்கி ஒவ்வொரு வீட்டிலும் எத்தனை வாக்காளர்கள் இருக்கிறார்கள் என்பது குறித்து அந்த அவர்களுக்கு அந்த விண்ணப்பங்களை வழங்கி அங்கு அந்த வீட்டில் வேறு யாராவது இறந்திருக்கிறார்களா அல்லது புதிதாக திருமணமாகி புதிய வாக்காளர்கள் வந்திருக்கிறார்கள் விவரங்களை சேகரித்து வருகின்றனர். அந்த அடிப்படையில் தான் தற்போது இன்று காலை முதலே இந்த பணியானது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. குறிப்பாக சேலம் மாவட்டத்தை பொறுத்தவரை ஆண் வாக்காளர்கள் 15,1096 பேர் ஏற்கனவே உள்ளனர். அதே போல பெண் வாக்காளர்கள் 15,29,075 பேர் உள்ளனர். இதரை பொறுத்தவரை 367 பேர், மொத்தம் 30,30,537 வாக்காளர்கள் சேலம் மாவட்டத்தில் இருக்கிறார்கள். இவர்கள் அனைவர்களுக்கும் இந்த விண்ணப்ப படிவங்களை வழங்குவதற்கான நடவடிக்கை எடுத்துதான் தற்போது 3,264 வாக்குச்சாவடி நிலைய அலுவலர்கள் இந்த பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் இவர்களை கண்காணிப்பதற்காக 3,264 கண்காணிப்பாளர்கள் போடப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் அனைவரும் அந்தந்த பகுதிக்கு சென்று தங்கள் அந்த வீடுகளில் இருக்கக்கூடிய நபர்களிடம் அந்த விண்ணப்பங்களை வழங்கி அவர்களிடம் தற்போது அதாவது அந்த வீட்டில் எத்தனை பேர் உள்ளனர், அவர்களுடைய வாக்குகள் நிலையாக உள்ளதா, முகவரி மாற்றம் ஏதாவது உள்ளதா, அதே போல யாராவது இறந்துள்ளார்களா, இல்லது புதிதாக வீட்டிற்கு யாராவது வந்திருக்கிறார்களா, அல்லது 18 வயது நிரம்பியவர்கள் யாராவது உள்ளனரா என்ற விவரங்களை சேகரித்து புதிய விண்ணப்பத்தை சேர்க்க வேண்டும் என்றால் அவர்களுக்கு ஃபார்ம் 6 வழங்குகிறார்கள். அதே போல நீக்கம் என்றால் அங்கேயே உடனடியாக அவர்களிடம் அந்த இறப்பு சான்றிதழை பெற்று நீக்கக்கூடிய அந்த பணியும் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஆனால் பொதுமக்களை பொறுத்தவரை ஏற்கனவே பீகாரில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை எழுந்திருக்கின்றது. அங்கே 68 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். எனவே தங்களுடைய வாக்குகள் நீக்கப்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக பொதுமக்கள் ஒவ்வொருவரும் அந்த விண்ணப்ப படிவங்களை தெளிவாக எழுதி வழங்கக்கூடிய ஒரு நிலையும் நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனாலும் கூட நவம்பர் 4ஆம் தேதியில் முதல் தொடங்கி டிசம்பர் 4ஆம் தேதி வரை ஒரு கால அவகாசம் மட்டுமே கொடுக்கப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த பணிக்கு கால நீட்டிப்பை வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் எழுந்திருக்கின்றது. அதே போல சேலம் மாவட்டத்தை பொறுத்தவரை பிற மாநிலங்களிலிருந்து ஏராளமானோர் வந்து இங்கு வசித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வசித்துக் கொண்டவர்களுக்கு அவர்கள் அங்கு வேறு மாநிலங்களில் வசிக்கக்கூடிய இடத்திலும் அவர்களுக்கு வாக்குரிமை இருக்கும். எனவே அதே போல இங்கும் வாக்குரிமை இருந்துவிடக்கூடாது. நாட்டில் ஒருவருக்கு ஒரு இடத்தில் மட்டும்தான் வாக்குரிமை இருக்க வேண்டும். எனவே இங்கு புதிதாக அவர்கள் வாக்காளர்களாக சேர வேண்டும் என்றால் அவர்கள் சொந்த ஊரில் வசிக்கக்கூடிய அந்த வாக்குரிமையை அவர்கள் நீக்கிவிட்டு அதன் பின் வாக்காளர் பட்டியலில் அவர்கள் இணைய வேண்டும் என்ற ஒரு பல்வேறு கோரிக்கைகளையும் அவர்கள் வைத்திருக்கிறார்கள். இன்று இந்த வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணி நடந்து கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு பகுதிகளுக்கும் அவர்கள் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார்கள். மாவட்ட ஆட்சியரை பொறுத்தவரை இன்று காலையிலிருந்தே சேலம் மாநகராட்சி பகுதி, அதே போல பல்வேறு ஓமலூர் சட்டமன்ற தொகுதி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கும் சென்று ஆய்வு மேற்கொண்டு வருகின்றார் சேலம் மாநகர ஆணையர். அதே போல சேலம் மாநகராட்சி உதவி ஆணையரும் பல்வேறு பகுதிகளில் இந்த பணியை மேற்கொண்டு வருகிறார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.